எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். உறுதிப்பாடு, புதுமை, எல்லைகளை தாண்டி செல்லும் நமது விஞ்ஞானிகளின் திறமையை இந்திய விண்வெளி பயணம் பிரதிபலிக்கிறது. தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பாஜக அல்லாத மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. நெஞ்சுவலி ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக தகவல். 2026 தேர்தலில் யார் வந்தாலும் வெற்றி பெறுவோம் என அமைச்சர் கே.என். நேரு திட்டவட்டம். எம்ஜிஆருக்கு இருந்த மகளிர் ஆதரவை காட்டிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிகமாக இருப்பதாக கருத்து. கதாநாயகனாகும் டூரிஸ்ட் ஃபேமிலி பட இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த். சௌந்தர்யா ரஜினி தயாரிப்பு படத்திற்கு சத்தமில்லாமல் நடந்து முடிந்த பூஜை. இனி விரிவான செய்திகள். சந்திரயான் 3 நிலவின் தென் துருவத்தில் இறங்கிய ஆகஸ்ட் 23ஆம் தேதியை இந்தியாவின் தேசிய விண்வெளி தினமாக பிரதமர் அறிவித்திருந்தார். இதன்படி தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நமது உரிமை, நமது உறுதிப்பாடு, புதுமை மற்றும் எல்லைகளை தாண்டி செல்லும் நமது விஞ்ஞானிகளின் திறமையின் பிரதிபலிப்பாக இந்தியாவின் தேசிய தினம் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சந்திரயான் 4 மற்றும் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் ஆகியவற்றை விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார். தேசிய விண்வெளி தினமான இன்று அவர் இந்த தகவலை வெளியிட்டார். 2028 தொடங்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான பயணங்கள் 2035க்குள் முழுமை பெறும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதே நேரம் இந்த சிறப்புமிக்க நாளில் சுபாஷ் சுக்லாவின் சாதனையையும் பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக அல்லாத மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் அரசியல் இங்கு எடுபடாது என்றும், சமூக நீதி அரசியலே இங்கு எடுபடும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் வேர் எங்கு இருக்கிறது என்பது கூட அமித்ஷாவுக்கு தெரியாது என அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். வரும் தேர்தலில் திமுகவை காணாமல் போகச் செய்வோம் என அமித்ஷா நெல்லையில் பேசியிருந்தார். ஆழமாக பயணித்துள்ள திமுகவின் வேரை அமித்ஷா மட்டுமல்ல, யாராலும் அசைக்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாயை தமிழக அரசு வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் கடந்த 2 நாட்களாக பரவி வருகிறது. தீபாவளி பரிசாக பிரதமர் மோடி ஜிஎஸ்டி வரி குறைப்பை வெளியிட இருப்பதால் அதற்கு போட்டியாக தமிழக அரசும் தயாராகி வருவதாகவும், பொங்கலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே தீபாவளி நேரத்தில் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. நெல்லை பூத் கமிட்டி பொறுப்பாளர் மாநாட்டிற்கு வந்திருந்த அமித்ஷா தமிழிசை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அங்கு இல்லாததால் அவர்கள் எங்கே என கேட்டிருக்கிறார். ஷாக்கான நயினார் நாகேந்திரன் இங்கே இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள் என கூறியதால் கடுப்பான அமித்ஷா நயினாரை திட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்குள் நயினார் ஆதரவாளர்கள் தலைவர்களை தேடினார்களாம். இந்நிலையில் அண்ணாமலை ஓரங்கட்டப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவருடன் அமித்ஷா தனியாக ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவிந்தை எல்லா தயாரிப்பாளர்களும் சுற்றி வந்தனர். அவரிடம் எல்லோரும் கதை கேட்ட நிலையில் ஒரு கதையை கேட்ட சௌந்தர்யா ரஜினி, நீங்களே ஹீரோவாக நடிக்கலாம் என்று கூறிவிட்டாராம். யாரிடமும் கதையை சொல்ல வேண்டாம் என்றும் கமுக்கமாக பூஜையும் நடந்து முடிந்திருக்கிறதாம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.